நாட்டிலேயே முதன்முறையாக திருவண்ணாமலையில் சாதுக்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை வழங்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை ஆன்மீக தலமாக விளங்கி வருகிறது. இங்கு ஆசிரமங்கள் மற்றும் நடைபாதையில் நூற்றுக்கணக்கான சாதுக்கள் நிரந்தரமாக தங்கியுள்ளனர். அவர்களுக்கு திருவாடுதுறை ஆதீனம் மற்றும் பக்தர்கள் மூலம் உணவும் மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்படுகிறது. இந்நிலையில் சாதுக்கள் ஒன்று கூடி மோகன் சாது என்பவரின் தலைமையில் ஆத்மலிங்கேஸ்வரர் டிரஸ்ட் என்ற அறக்கட்டளையை உருவாக்கினர். இதன் மூலம் அரசிடம் பல்வேறு கோரிக்கைகளை சாதுக்கள் வலியுறுத்தினர். அதில் போலீசாரிடம் இருந்து அடையாள அட்டை, அரசு மருத்துவ காப்பீட்டு அட்டை போன்றவற்றையும் பெற்றனர். இந்நிலையில் திருவண்ணாமலையில் நிரந்தரமாக தங்கியுள்ள 350 சாதுக்கள் வாக்காளர் அடையாள அட்டை வேண்டி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சாதுக்கள் குறித்து விசாரணை நடத்தி அவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டை வழங்கும்படி மாவட்ட நிர்வாகத்திற்கு உத்தரவிட்டது. இதையடுத்து தாசில்தார் வேடியப்பன் தலைமையிலான அதிகாரிகள் சாதுக்களிடம் வாக்காளர் அட்டைக்கான மனுக்களை பெற்று விசாரணை நடத்தி வருகின்றனர். வாக்காளர் அடையாள அட்டை பெறுவதன் மூலம் தங்களுக்கு அரசின் பல திட்டங்கள் கிடைக்க வாய்ப்பு ஏற்படும் என்று ஆத்மலிங்கேஸ்வரர் டிரஸ்ட் இயக்குநர் மோகன் சாது தெரிவித்தார். இந்தியாவிலே முதல் முறையாக நடைபாதைவாசிகள் மற்றும் சாது சன்னியாசிகளுக்கு வாக்காளர் அட்டை உரிமை கேட்டு சில ஆண்டுகளுக்கு முன்னதாக நாங்கள் விண்ணப்பித்ததன் பேரில் அப்போது மறுக்கப்பட்டது. அதன் பிறகு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து சாது சன்னியாசி மற்றும் நடைபாதைவாசிகளுக்கு வாக்குரிமை அளிக்க வேண்டும் என்ற உத்தரவின் பேரில் 300க்கும் மேற்பட்ட சாது சன்னியாசிகள் மற்றும் நடைபாதைவாசிகள் திருவண்ணாமலை மனு அளித்து அதன் பேரில் நடவடிக்கை எடுப்பது பொருட்டு திருவண்ணாமலை வட்டாட்சியர் அவர்கள் தலைமையில் இங்கு விசாரணை நடைபெற்று வாக்காளர் அட்டை அளிப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றது. நாட்டிலேயே திருவண்ணாமலையில் உள்ள சாதுக்களுக்கு தான் முதன்முறையாக வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட உள்ளது.